இன்றைக்கி பூரிக்கு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் உப்பு போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதும். அதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து வதக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி அதில் தண்ணி ஒரு சின்ன டம்ளரில் அளந்து ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாட்டு இருக்கணும். இந்த தண்ணியை வதங்கிட்டு இருக்கிற தக்காளிக்குள்ளார ஆட் பண்ணுங்கள். எல்லாம் கலந்து விட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா கொதி வரும். இதில் இருக்கக்கூடிய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, இப்போ ரெடியாக இருக்குது. இதோட 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து எல்லாம் கலந்து விடுங்க. இப்போ எனக்கு தண்ணி சரியாக இருக்குது. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை தூவிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரெடியாக பூரி போட்டு வச்சுருக்கேன். அதனால் நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.